அல்லாவை திட்டுறேனா என்ன? அல்லாஹ் மகனை ஏற்படுத்தி கொண்டான். கிறிஸ்தவர்கள் ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. யூதர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. மக்கா காஃபிர்கள் மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய பொன் பிள்ளைன்னு சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் இருந்தாங்க, அவங்க ஜின்கள் அல்லாஹ்வுக்கு மனைவின்னாங்க. அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் சொல்லினான், வானல் அஹத் அஸ்ஸமத், நான் அஹத், நான் ஒருவன் தனித்தவன், நான் அஸ்ஸமத், தேவையற்றவன். அல்லாஹ்வுக்கு மனைவி தேவையா? அல்லாஹ்வுக்கு பிள்ளை தேவையா? குழந்தை குட்டிகள் தேவையா? இறைவனுக்கு எது தேவை? நமக்கு தேவை. நமக்கு பிள்ளை தேவை, பிள்ளைக்கு தேவை. நமக்கு மனைவி தேவை, மனைவிக்கு நாம தேவை. நமக்கு குடும்பம் தேவை, குடும்பத்துக்கு நாம தேவை. நம்ம எல்லாம் பிறந்ததிலிருந்து சாவுற வரைக்கும் நம்ம தேவை உடையவங்களா இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு என்ன தேவை? அவன் லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. ஹுவல் அவ்வல் வல் ஆகிர், அவன் தான் முதலாமவன், அவன் தான் இறுதியானவன். அவன் இறுதிக்கு எண்டு கிடையாது, முதலுக்கு ஸ்டார்டிங் கிடையாது. லாஹிர் வல் பாத்தின், அவன் வெளிப்படையானவன், அவன் அந்தரங்கமானவன், அவனுக்கு தெரியாத எதுவும் கிடையாது. ஏன் பாந்து அவுலியாட்ட போய் கேட்கிற? நம்மளை பத்தி என்ன செய்வாரு? அல்லாஹ்ட்ட எடுத்து சொல்லுவாரு. ஏன் ரப்புக்கு தெரியாத ஒன்றை பத்தி அவன் அலியும் கிடையாதா? அப்ப இது எல்லாம் அல்லாஹ்வுடைய பண்பு என்ன செய்வது? மறுப்பது. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அருள் நிறைந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய அழகிய பெயர்களின் விளக்கங்களையும் அது தொடர்பான அடிப்படைகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். நேற்றைய தினம் நாம் அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை தெரிந்து கொள்வதன் மூலம் நம்மில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய பெயர்களை நாம் தெரிந்து கொள்வதால் நாம் எத்தகைய சிறந்த மூமின்களாக, முஸ்லிம்களாக மாறுகின்றோம் என்பதுடைய சில அடிப்படைகளை நாம் பார்த்தோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, நேற்று நான் சொன்னதை ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் அது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களுக்கு நாம் செல்வோம். நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் விஷயத்தில் முதலில் ஒரு பெயர் அல்லாஹ்வுடைய அழகிய பெயரா என்பதை நாம் ஆதாரபூர்வமாக முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்த பிறகு இரண்டாவது அடிப்படை, அந்த பெயருக்கான, அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, அது எவ்வாறெல்லாம் எந்தெந்த அர்த்தங்களிலெல்லாம் இறைவனுக்கு குறிப்பிடப்படுகிறது என்பது தொடர்பான விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அந்த பெயரை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்மில் என்ன மாற்றங்கள் ஏற்படுவதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் தான் நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்குரிய அடிப்படையாகும். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சூரத்துல் கலம் 68வது அத்தியாயம் 4வது வசனத்திலே கூறுகின்றான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்திற்கு நிகராக மனித இனத்திலே எந்த ஒரு மனிதரும் அவருடைய நற்குணத்திற்கு ஈடாக முடியாது. அத்தகைய மகத்தான நற்குணசீலராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கருணையிலும் சரி, அவர்கள் காட்டக்கூடிய அன்பிலும் சரி, அவருடைய பணிவிலும் சரி, வெட்கப்படுவதிலும் சரி, எந்த ஒரு நற்குணத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக இந்த கியாமத்து நாள் வரை எந்த ஒரு மனிதரும் என்ன செய்துவிட முடியாது, வந்துவிட முடியாது. ஏனென்றால் படைத்த ரப்புல் ஆலமீனை குறிப்பிட்டு விட்டான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய நற்குணம் அவர்களிடம் வருவதற்கு அடிப்படையான காரணம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரியிலே 20வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்ன அத்காக்கும் வ அலமுக்கும் பில்லாஹி அன, உங்களிலேயே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனும் அல்லாஹ்வை மிகவும் அறிந்தவனும் நான் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனிடம் அல்லாஹ்வை பற்றிய அறிவு அதிகரிக்க 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 அவரிடம் நற்குணம் கூடிக்கொண்டே செல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யாரும் என்ன செஞ்சிட முடியாது, அல்லாஹ்வை பற்றி அறிந்துவிட முடியாது, தெரிந்துவிட முடியாது. நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள்,
சஹீஹுல் புகாரியில் 6101வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னில அலமுஹும் பில்லாஹி வஷத்துஹும் லஹு ஹஷ்யத்தன். நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள், நான் மனிதர்களிலேயே அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவனும் அல்லாஹ்விற்கு அதிகம் அஞ்சக்கூடியவன் ஆவேன் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகத்தை விட எந்த ஒரு மனிதரும் அல்லாஹ்வை அஞ்சிவிட முடியாது. நபிகள் நாயகத்துடைய உம்மத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யாரும் அல்லாஹ்வை பயந்து விட முடியாது. அவங்க தான் அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவர்கள், அல்லாஹ்விற்கு அதிகம் அஞ்சக்கூடியவர்கள். அப்போ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடம் கேட்கப்படுகிறது. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடம் கேட்கப்படுகிறது, யா உம்மல் மூமினின் அம்பிகினி அன் ஹுலுகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமின்களுடைய தாயாரே, இறை நம்பிக்கையாளர்களுடைய அன்னையே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை பற்றி எனக்கு நீங்கள் அறிவியுங்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்படுது. அப்போ கேட்கப்பட்டவன அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ஃபஇன்ன ஹுலுக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது. நபிகள் நாயகம் குர்ஆனில் எத்தகைய நற்குணங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றானோ அத்தகைய நற்குணங்கள் உடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த நற்குணசீலராக அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார். அல்லாஹ் அத்தகைய அருளை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த அருளுக்கு ஒரு அடிப்படையான காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி மிகவும் அறிந்தவர்களாக இருந்தார்கள். நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய திருநாமங்களுடைய விளக்கங்களை பெறுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய குணம் மாற வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களுடைய விளக்கங்களை நாம் பெற்றிருக்கிறோம், நாம் அப்புறம் சிறந்த மூமினாக நாம் மாற வேண்டும், நம்மிடம் நல்ல குணங்கள் ஏற்பட வேண்டும். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம சாலிஹல் அஹ்லாக். நான் நபியாக அனுப்பப்பட்டிருப்பதின் நோக்கமே நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காகத்தான். நற்குணம் என்பது நாம் அல்லாஹ்வுடைய பெயர்களை நாம் ஒவ்வொன்றினுடைய அர்த்தத்தையும் தெரியும் பொழுது அது நமக்கு நல்ல குணங்கள் நம்மில் ஏற்படுத்த வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அதுதான் நோக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. அப்போ நபித்துவத்தின் நோக்கமே, இஸ்லாமிய மார்க்கமே நற்குணம் தான். இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்களை தீவிரவாதியை சித்தரிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கோணலாக சித்தரிப்பதற்காக பல கோடிக்கணக்கான வழிகளில் அல்லாஹ்வுடைய எதிரிகள், ஷைத்தானிய சக்திகள் மார்க்கத்தை தப்பாக சித்தரிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒருவன் திருமறை குர்ஆனை படிக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி ஒருவன் சரியான முறையில் அறியும் பொழுது அது அவனை நற்குணமுடையவனாக, நற்குணசீலராக அவனை மாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மில் எதிர்பார்ப்பதும் அதுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமிதியிலே 1162வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அக்மலுல் மூமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன். இறை நம்பிக்கையாளர்களிலேயே இறை நம்பிக்கையில் முழுமையடைந்தவர் யார் என்று சொன்னால் நற்குணங்களில் முழுமையடைந்தவர் தான், நல்ல குணமுடையவர் தான். ஹியாருக்கும் லிசாயிஹிம் குலுகன். உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் தங்களுடைய மனைவியிடம் யார் குணத்தால் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். நான் என்னுடைய மனைவியரிடத்தில் நற்குணத்தால் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதையெல்லாம் நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய அந்த பெயர்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மிடம் பல நல்ல குணங்கள் ஏற்பட வேண்டும். அதுதான் நாம் அல்லாஹ்வுடைய பெயர்களை தெரிந்து கொள்வதின் நோக்கம். நேற்று நாம் ஒரு சில ஆதாரங்களை பார்த்தோம். அல்லாஹ் கருணையாளன் என்றால் அந்த குணத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்மில் கருணை, இரக்க குணம் ஏற்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அர் ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான் இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. கருணையாளர்களுக்கு அல்லாஹ் கருணையாற்றுகின்றான். நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் என்ன செய்வான், உங்களுக்கு கருணை காட்டுவான். அப்போ இதே போன்று அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் ஒன்று அஃபூன். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். கஃபூர், அவன் மன்னிக்கக்கூடியவன். இந்த கஃபூருங்கிறதுக்கும் அஃபூன் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? கஃபர, அல்லாஹ் கஃபூர் மன்னிக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னோம்னா அவன் பாவத்தை மறைக்கக்கூடியவன். கஃபார் அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று கஃபார், அவன் மன்னிக்கக்கூடியவன். கஃபூர் அதுவும் அதே அர்த்தம் தான், மன்னிக்கக்கூடியவன். அதே போன்று அஃபூன் அதுவும் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் இந்த ரெண்டுக்கும் நுணுக்கமான ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் சொன்னோம்னா, கஃபூர் என்பது
பாவங்களை மறைத்தல். அல்லாஹ் பாவங்களை மறைச்சிட்டாலும் அது யாரும் என்ன செய்ய வெளிப்படுத்த முடியாது. அதுக்கு அல்லாஹ் தண்டனையை தரமாட்டான். அஃபூன் அப்படின்னு சொன்னோம்னா பாவங்களை அழித்தல். ரெண்டுமே அல்லாஹ் கிட்ட உள்ள கஃபூரா இருக்கிறதுனால அவன் அஃபூவா இருக்கின்றான். அஃபூவாக இருக்கக்கூடிய இறைவன் கஃபூரா என்ன செய்கின்றான் இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போன்று யாரும் என்ன செய்ய முடியாது, நம்முடைய பாவங்களை மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இப்போ எனக்கு ஒருவர் அநியாயம் பண்ணிட்டாங்க வச்சுக்கிடுங்க, அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கலாம். நான் ஒருவர் செய்யக்கூடிய தப்பை பார்த்து விட்டால், தவறை பார்த்து விட்டால் அந்த தீமையை நான் என்ன செய்யலாம், அது பிற மனிதர்களுக்கு பாதிப்பில்லை என்று சொன்னால் நான் மறைக்கலாம். நாம் போகிறோம், ஒரு ஆள் நமக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு ஆள் என்ன செய்கிறார், யாருக்கும் தெரியாமல் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, ஒளிஞ்சு கிடந்து நம்ம பார்த்துட்டோம். பார்த்தோன்னே மனுஷனுக்கு என்ன சிந்தனை போகும், மோகனை நீ சிகரெட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்க, இந்த பாருடான்னு சொல்லி என்ன செய்வான். நான் போனேன்னா எவ்வளோ பெரிய தாடி வச்சுருக்காரு, 5 நேரம் பள்ளியாசில் 3 சஃப்ரன் தொழுகிறாரு, சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி 4 பேர்ட்ட நம்ம சொன்னால் தான் நமக்கு என்ன செய்யும், அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒருவன் செய்யக்கூடிய பாவம் நாம் அவருக்கு சொல்லலாம் நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லி, ஆனால் அதை மறைப்பது தான் யாருடைய பண்பு, ஒரு மூமினுடைய பண்பு. அப்போ நமக்கு அநியாயம் செஞ்சவங்களை நாம் மன்னிக்கலாம், அது நமக்குள்ள சக்தி. நாம் ஒருவருடைய தீமையை பார்க்கும் பொழுது அதை வெளியே சொல்லாமல் நாம் என்ன செய்யலாம், மறைக்கலாம். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த பாவமாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான். இப்போ ஒருவர் அநியாயம் பண்ணுறான்னு வச்சுக்கிடுங்க, ஒரு ஆள் கொலை பண்ணுறாரு, ஒருவர் வட்டி வாங்குகிறார், அவர் செஞ்ச கொலையை நாம் மன்னிக்க முடியுமா? ஒருவர் வாங்கிய வட்டியை நம்ம மன்னிக்க முடியுமா? அது வேறு யாரும் மன்னிக்க முடியுமா? எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். அப்போ அல்லாஹ்வுடைய இந்த பண்பை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வை போன்று யாரும் மன்னிக்க முடியாது, அல்லாஹ்வை போன்று யாரும் பாவத்தை மறைக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தனக்குத்தானே வரம்பு மீறி என்னுடைய அடியார்களே அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் என்ன செய்வான், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்ட்ட நாம மனம் திருந்தி கையேந்தி விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருந்தி வரக்கூடியவங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மறைக்கக்கூடியவன், அந்த பாவத்தை அழிக்கக்கூடியவன். இன்னும் சொல்ல போனால் அந்த நாம் செய்த பாவங்களுக்கு பகரமாக நன்மைகளை தரக்கூடிய அல்லாஹ். உலாயிகை பத்திலுல்லாஹு செய்யாத்தியும் ஹசனாத், யாருடைய தௌபா நல்ல இஹ்லாஸான தௌபாவாக பாவ மன்னிப்பு அமைந்து விடுகிறதோ அவங்க செஞ்ச தீமைகளை கூட அல்லாஹ் செய்கின்றான், நன்மையாக மாற்றி விடுகின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த கஃபூர் அப்படிங்கிற பண்பை நாம் தெரியும் பொழுது, அல்லாஹ்வுடைய அஃபூன் அப்படிங்கிற அந்த பண்பை நாம் தெரியும் பொழுது, நாம் பிற மனிதர்கள் நமக்கு செஞ்ச பாவங்களை மறைக்கணும், பிற மனிதர்கள் நமக்கு செஞ்ச பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யணும், திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நாம் திருமறை குர்ஆனில் பார்க்கின்றோம், சூரத்து நூர் 22வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய மகளான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்திற்குரிய மனைவி, அவங்க மேலே அவதூறு பரப்புனதில் ஒரு ஆள் யார், மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. முனாஃபிக்கின்களும் பரப்புனாங்க. மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மூமின்களில் ஒருவர், ஆனால் அவர் இந்த பாவத்தில் என்ன செஞ்சிடறாரு, பங்கெடுத்துறாரு. ஆனால் அந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 3 சூழலில் அவங்க இருந்தாங்க. ஒன்று, அவங்க ஒரு முஹாஜிர், அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்தவங்க. இன்னொன்று, அவங்க ஒரு ஏழையாக இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உறவினராக இருந்தாங்க. அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை வசனத்தை இறக்கி வைத்தவுடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னு சொன்னோம்னா, தன்னுடைய மகளார் மீதும் ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்திற்குரிய மனைவியின் மீதும் இந்த மிஸ்தக் அவர்கள் அவதூறு பரப்பிய காரணத்தினால் அவளுக்கு இவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உறவினராகவும் ஏழையாகவும் ஒரு முஹாஜிராகவும் இருந்த காரணத்தினால் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தவுடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹின் அபதா, அல்லாஹ்மே சத்தியமாக இந்த மிஸ்தஹிற்கு நான் செய்ய மாட்டேன், ஒருபோதும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியின் மீது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேலே இப்படி ஒரு அவதூறு பரப்பின பிறகு இவருக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு செய்கிறாங்க, ஒரு சத்தியம் பண்ணுறாங்க. ஒரு சத்தியம் செஞ்ச உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 24வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். சூரத்து நூறில், வலா யக்தலி உலுல் ஃபதுலி மின்கும் வஸ்ஸஅதி ஐயூத்து உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ், உங்களில் வசதி வாய்ப்புடையவர்கள், நெருங்கிய உறவினர்கள், இந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறவினராக இருந்தாங்க,
ஏழையாக இருந்தாங்க. நெருங்கிய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் நாங்கள் செலவு செய்ய மாட்டோம், உதவி செய்ய மாட்டோம் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு வல் யஃபு, நீங்கள் அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள். வல் யஸ்ஃபஹு, அவர்கள் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துங்கள். அதா துஹிப்பூன யஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் கருணையாளன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப நம்ம செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமீன் நம்ம மனித தன்மைக்கு உட்பட்டு, தர்காவாதிகள் சொல்ற மாதிரி இந்த மாதிரி வசனங்களை காட்டி அல்லாஹ் மனுஷனை மன்னிக்க சொல்றான், அப்ப நபிகள் நாயகம் மனிதர் என்ற ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா துவா கேட்கலாம்னு சொல்லாம அந்த மாதிரி ஷிர்கா வழங்கிடக்கூடாது. நம்ம பாவங்களை மன்னிப்பதற்கு நாம பிரார்த்தனை செய்ய அல்லாஹ்ட்ட மட்டும்தான். நாம மனித தன்மைக்கு உட்பட்டு ஒரு என்ன செய்யலாம், நாம மன்னிக்கலாம். நமக்கு ஒரு ஆள் அநியாயம் பண்ணிட்டா நாம ஒருவருடைய பாவத்தை பார்த்துட்டோம், அதை நாம் என்ன செய்யலாம், மறைக்கலாம். நபிகள் நாயகம் சொல்றாங்க மன் சத்தர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையில் மறைப்பான். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க இந்த மாதிரி மற்றவங்களுடைய குறையை உங்களுக்கு அவங்க செஞ்ச அநியாயத்தை, உங்களுக்கு அவங்க செஞ்ச பாவத்தை நீங்க மன்னிச்சு அதை கண்டுகொள்ளாமல் இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், மன்னிப்பான். அப்ப இறை பண்புகள்ல இருந்து நாம பெற வேண்டிய மனித தன்மைக்கு உட்பட்டு நமக்கு என்ன நற்பண்புகள் வர வேண்டுமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் 2:263 சொல்லுகின்றான், கௌலு மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகதி யத்பஉஹா, தர்மம் செய்துவிட்டு நோவினை செய்வதை விட, ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சுட்டு பல பேருக்கு மத்தியில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார், நாம தான் உதவி செஞ்சு என்ன செஞ்சோம், தூக்கி விட்டோம், அல்லது ஒருவருக்கு உதவி செய்து விட்டோம் என்பதற்காக அவரை அலட்சியமாக என்ன செய்கிறது, நடத்துறது, இதெல்லாம் நோவினை செய்வது. நம்ம யாருக்காக மட்டும்தான் நம்ம தர்மம் செய்யணும், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நாம் தான தர்மங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கு தர்மம் செய்து விட்டோம், உதவி செய்து விட்டோம் என்பதற்காக நாம் எந்த விதமான நோவினை அவங்களை செஞ்சிடக்கூடாது. இப்போ அல்லாஹ் சொல்கின்றான், கோடி கோடியாக கொடுத்துட்டு அதை நோவினை செய்வதை விட, சொல்லி காட்டுவதை விட, நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு ஆள் கேட்குறாரு, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் கேட்குறாரு, கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நல்ல வார்த்தை பேசுகிறோம், பொறுமை செய்யுங்க, அல்லாஹ் அருள் செய்வான், நான் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் நான் சொல்லி என்ன செய்கிறேன், வாங்கி தர்றேன். அல்லது ஒருவர் நமக்கு செஞ்ச பாவத்தை நாம் மன்னிக்கிறது, அவர் செஞ்ச பாவத்தை நமக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டாரு, ஏமாத்திட்டாரு, ஏதோ துரோகம் பண்ணிட்டாரு, மன்னிப்பு கேட்குறாரு, அல்லது நமக்கு அவர் அநியாயம் பண்ணா தெரிஞ்சு நம்ம கண்டு கொள்ளாமல் என்ன செய்கிறோம், விட்டுடுறோம். இப்படி விட்டோம்னா இது எதை விட சிறந்தது? நீங்கள் தர்மம் செய்துவிட்டு சொல்லி காட்டுவதை விட நல்ல வார்த்தை பேசுவதும் மன்னிப்பதும் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சூரத்து ஷூராவில் 43வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், வலமன் சபர வ கஃபர, எவன் பொறுமையை மேற்கொள்கிறானோ, எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய அந்த வழிகாட்டுதலை மீறாமல் உறுதியாக இருக்கிறானோ, வ கஃபர, மற்றவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கிறானோ, அது நமக்கு செஞ்ச அநியாயம். எங்கெல்லாம் மனிதனுக்கு கஃபரன் வருது அங்கே போல என்ன அர்த்தம், நமக்கு செஞ்ச அநியாயத்தை நாம் என்ன செய்யறது, மன்னிக்கிறது. அப்போ ஒருவன் பொறுமையை மேற்கொள்வதும் மன்னிப்பதும் இன்னதாலிக்கல் மினல் அஸ்மில் உமூர், இது உறுதிமிக்க காரியம். அல்லாஹ் அந்த பண்புகளை ரொம்ப என்ன செய்கின்றான், விரும்புகின்றான். அப்போ 3:134 அல்லாஹ் சொல்கின்றான், மூமின்கள் எப்படி இருப்பார்கள், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல் ضர்ராயி, அவர்கள் மகிழ்ச்சியான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் என்ன செய்வார்கள், செலவு செய்வார்கள். வல் காலிமீனல் கைல், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், பிற மக்களை என்ன செய்வார், மன்னிப்பார்கள். தனக்கு மற்றவங்க அநியாயம் செஞ்சாங்கன்னா அந்த அநியாயத்தை என்ன செய்வார்கள், மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி மன்னிக்கக்கூடிய பண்பு உலகத்தில் யார்கிட்ட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. மனிதர்கள் நபிகள் நாயகத்தை மாதிரி என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. ஏன்னு சொன்னோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சுய விஷயத்திற்காக என்று அவங்க யாரையும் தண்டித்தது கிடையாது. தனக்கு அநியாயம் பண்ணிட்டான், தனக்கு விஷம் வச்சுட்டான், தன்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டான் என்று அல்லாஹ்வுக்காக இறைவனுடைய சட்டங்களை அவங்க நிறைவேற்றியிருப்பாங்க. விபச்சாரம் செஞ்சு அல்லாஹ்வுடைய சட்டம் என திருமணமானவராக இருந்தால் கல்லாலிருந்து கொல்ல வேண்டும், அந்த மாதிரி இறை சட்டங்கள் அவங்க உறுதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்க யாரையும் பகைத்ததும் கிடையாது, யாரையும் அவங்க தண்டித்ததும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பண்பு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீலுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர், இறைவனுடைய பிரத்யோக அன்பிற்குரியவராக தேர்ந்தெடுத்தார். இன்னல்லாஹ
இத்தஹதனி ஹலீலன் கமா இத்தஹத இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலாக உற்ற நண்பராக பிரத்யோக அன்பிற்குரியவராக தேர்ந்தெடுத்து கொண்டதே போன்று என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த மிக மிக உயர்ந்த பல பண்புகளில் நற்குணங்களில் ஒன்று மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை. அவங்களுக்கு விஷம் வைத்து கொடுத்த பெண்ணையும் என்ன செஞ்சாங்க? மன்னித்தார்கள். நபிகள் நாயகத்தை கொன்று விடுவேன் என்று மிரட்டியவர்களையும் மன்னித்தார்கள். நபிகள் நாயகத்தை தோளில் கடை துண்டை முறுக்கி நபிகள் நாயகத்தை அவங்கள்ட்ட ஒரு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ, படிவாக நடக்க வேண்டுமோ, முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாலும் மன்னித்தார்கள். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை எல்லாமே எப்படிப்பட்ட வாழ்க்கை தான்? மன்னித்த ஒரு வாழ்க்கையாகத்தான் என்ன செஞ்சது? இருந்துச்சு. அதே போன்று அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் நசீர், அவன் உதவி செய்யக்கூடியவன். அப்போ அல்லாஹ் நம்மகிட்ட அந்த பண்பை என்ன செய்கின்றான்? எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நாம் உதவி செய்யணும். அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்து முஹம்மது 7வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அப்போ நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிறது? அவன் தேவையற்றவன் இல்லை, அவன் தான் அரசன், அவன் தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் உதவி செய்கின்றான். அவன் குந்துனா எல்லாம் ஆயிருமே. அந்த ரப்புக்கு நாம் என்ன உதவி செய்கிறது? அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது என்று அல்லாஹ்வுடைய மார்க்க பணியை நாம் செய்கிறது. இறைவனுடைய இறை மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது, சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பது, மார்க்கத்தை நாம் பின்பற்றுவது. அப்போ நாம் மார்க்கத்தில் உறுதியாக இருந்தோம்னு சொன்னோம்னா அல்லாஹ் நமக்கு அவனுடைய உதவி நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், ஆவணும் அதில் பிர்ரி வ தக்வா, நன்மையான காரியங்களில் இறையச்சமான காரியங்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தாவனும் அதை இஸ்மிவல் உதுவான், பாவமான காரியத்தில் பகமையான காரியத்தில் உதவி செய்யாதீர்கள். அல்லாஹ் நாம பிறருக்கு உதவுவதை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? எதிர்பார்க்கின்றான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில 2444வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உன்சுர் அஹாக்க லாலிமன் அவ் மதுபூமன், உன்னுடைய சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நீ உதவி செய்யுங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஹாதா நன்சுருஹு மதுலூமன், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம். ஒருத்தனுக்கு அநீதி இழைக்கப்பட்டுடுச்சு, ஒரு ஆள் என்ன செய்கிறாரு? பணத்தோடு வர்றாரு, ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு ஓட்டான் வச்சுக்கிடுங்க, அவன் அநியாயக்காரன், இவர் அநீதி இழைக்கப்பட்டவர், பாதிக்கப்பட்டவர், அவருக்கு நாம் என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்களில். ஆனால் எப்படி அநியாயக்காரனுக்கு எப்படி தான் உதவி செய்வதுன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, தௌஹுது ஃபௌகை தேஹி, அநியாயக்காரன் அநியாயம் அவனுடைய கைகளை பிடித்து அவனை தடுக்க வேண்டும், அநியாயம் செய்வதை விட்டு என்ன செய்ய வேண்டும்? தடுக்க வேண்டும். அப்போ ஒரு மூமின் என்பவன் தான் உண்டு தன்னுடைய வேலையை ஒன்றும் போகக்கூடாது. நம்ம சக்திக்குட்பட்டு தீமையை தடுப்பது நம்ம அந்த பண்பு அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கின்றான். மன்றாமின்கு முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, உங்கள் யார் ஒரு தீமையை காண்கிறாரோ அவர் தன்னுடைய கையால் தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, அதற்கு சக்தி இல்லை என்றால் தன்னுடைய நாவால் அந்த தீமையை மாற்றுவதற்கு முயலட்டும். ஃபைல்லம் யஸ்ததி, அதற்கும் சக்தி இல்லை, சொல்லக்கூட முடியலையா, ஃபபி கல்பிஹி, தன்னுடைய உள்ளத்தாலாவது தீமையை மாற்றட்டும், அந்த உள்ளத்திலேயாவது தீமையை வெறுத்து அந்த இடத்த விட்டு என்ன செய்யட்டும்? ஒதுங்கி போகட்டும். அப்போ அல்லாஹ்வுடைய நசீருங்கிற பண்பை தெரியும் போது நாம் எப்படி உதவியாளராக இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நான் உதாரணத்திற்கு தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் எப்படியெல்லாம் உதவியாளராக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த இஸ்மை அதனுடைய அர்த்தத்தை தெரிவதன் மூலம் நாம் எப்படி இருக்கணும். அது மாதிரி அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவன், அவனுடைய நன்றிக்கு நிகராக யாரும் பாராட்ட முடியாது. உண்மையிலே இந்த உலகத்தில் நம்பிக்கை வைச்சதுக்கு கூலி தரக்கூடிய ஒருவன் இருக்கிறான்னு சொன்னோம்னா ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். இந்த வானத்திலே பூமியிலே நாம் அல்லாஹ்க்கு இணையில்லை நம்பணும் வச்சுக்கிடுங்க, இதற்கு அழிவே இல்லாத ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கையை தர்றவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். எந்த முதலாளியாவது நாம் அவர் நல்லவன் நம்புறதுக்கு மாதத்துக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் தருவாரா? எல்லாம் வேலை பார்த்தா தான் தருவாங்க. நாம் சரியான, ஏன்னா உள்ளத்தில் உள்ளது அறியக்கூடிய ரப்பு மட்டும்தான், அவன் அலீம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்றி பாராட்டக்கூடியவன். நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு 1லிருந்து 10லிருந்து 70 மடங்கு 700 மடங்கு வரைக்கும் எல்லாம் என்ன செய்வான்? நன்மையை தருவான். இன்னும் சொல்ல போனால் அவன் நோன்பிற்கு கணக்கே இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான்? கூலி வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய நன்றி பாராட்டுதலுக்கு நிகராக யாருமே கடுகளை கூட என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, இணையே கிடையாது. ஆனால் அல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன செய்கிறான்? நம்மக்கிட்ட நன்றியை எதிர்பார்க்குறான். நாம் செய்யக்கூடிய நன்றி என்ன? அல்லாஹ்வுக்கு அடிபணிவது, இறைவன் சொன்னபடி வாழ்வது, இதை நாம் செய்யக்கூடிய நன்றி. ஒமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்குத்தான் நன்றி செலுத்துகிறார். அப்போ நம்ம பிறருக்கு நமக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நன்றி உடையவங்களாம் என்ன செய்ய இருக்கணும். அல்லாஹ்க்கு நம்ம நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் முனாஃபிக் நம்மக்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. நயவஞ்சகத்தனம், இரட்ட வேடத்தனம், இந்த மாதிரி தனங்கள், கெட்ட குணங்கள் என்ன செய்து விடக்கூடாது, ஒரு மூமின்ட்ட வந்து விடக்கூடாது.
அல்லாஹ் அலீம், அறிந்தவன். அப்போ நாம அறிந்தவர்களாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நம்ம மனிதர்கள் மனித பண்புக்கு உட்பட்டு. நீங்கள் குர்ஆனில் உள்ள இறைவன் ஏராளமான துவாக்களை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தர்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துவாக்களை அதிகமாக கேட்டிருக்காங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நல்லதை தருவாயாக, மறுமையிலும் நல்லதை தருவாயாக, நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. என் நபிகள் நாயகம் அதிகமாக கேட்ட துவா. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹ்வே, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவாயாக. என் நபிகள் நாயகம் அதிகமாக கேட்ட துவா. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கேட்பதற்கு அதிகமான துவாக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் நாம் குர்ஆன் முழுவதும் தேடி பார்த்தாலும் நபிகள் நாயகத்தை நோக்கி அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை தான் அதிகமாக கேளுங்கிறான். அல்லாஹ் வந்து நபிகள் நாயகத்தை பார்த்து ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாக கேளுங்கிறான். அது என்ன விஷயம்னா கல்வி தான், மார்க்க கல்வி. ரப்பி ஜிதினி இல்மா. நபியை நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க, ரப்பி என்னுடைய இறைவா, ஜிதினி எனக்கு அதிகப்படுத்துவாயாக, இல்மா கல்வியை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகமாக கேட்குமாறு கூறுகிறான். ஏன்னா இந்த மார்க்க கல்வி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் வந்து சரியான மூமினாக என்ன செய்ய முடியும், ஆக முடியும். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள்ங்கிற அல்லாஹ். அறிஞர்கள்னா மதரசாவில் போய் 7 வருஷம் படித்தவங்க கிடையாது, 4 வருஷம் படித்தவங்க மட்டும் அறிஞர்கள் கிடையாது. 4 வருஷம் 7 வருஷம் படிச்சுட்டு அல்லாஹ்க்கு பயப்படாத காரியத்தை செஞ்சாங்கன்னா அவங்கெல்லாம் ஜாகில்கள், மடையர்கள். உண்மையிலே அறிஞர்னா யாரு? ஒருவனுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிவு அதிகரிக்க 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 அவன் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பயம் வரணும். அல்லாஹ்வுடைய பயம் வந்தால் தான் அதுக்கு பேர் இல்மு. உண்மையான இல்மு என்னங்க? நீங்கள் மார்க்க கல்வியை தவிர வேறு எந்த இல்மை எடுத்துக்கிட்டாலும் கூட 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 கிபுரு கூடும். மார்க்க கல்வியை தவிர ஒரு ஆள் இன்ஜினியராக இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, அவர் அந்த இன்ஜினியர் துறையில் போக 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 தனக்கு கீழே உள்ளவங்க என்ன செய்வார், மட்டமாக நினைப்பார். டாக்டராக இருக்கான்னு வச்சுக்கிறேங்க, சாதாரண எம்பிபிஎஸ் படித்தா அவர்கிட்ட வந்து இப்போ மக்களை விட தன்னை தூரம் ஆக்கிடுவார். நம்ம ஃபோன் அடித்து கேட்டால் கூட எங்கே நமக்கு வரக்கூடிய 100 ரூபா ஃபோனில் பதில் சொல்லிட்டா நமக்கு 100 ரூபா சம்பாத்தியம் போயிடுமான்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த டாக்டர் படிப்பு கூடுதுன்னு வச்சுக்கிடுங்க, அவரை நாம் பார்க்குறது பெருங்கஷ்டம். இன்னும் கூட சில டாக்டர்லாம் என்ன செய்வாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டால் தான் அவங்க என்ன செய்ய முடியும், பிஸியாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையும் அந்த உலகத்தில் நீங்கள் எந்த கல்வியை எடுத்துக்கிட்டாலும் அல்லாஹ்வுடைய மூமின்களை தவிர மற்றவங்களுடைய நிலைமை என்னது, கிபிர் தான். ஒரு பிரதமர் ஆகிட்டாரா அவருக்கு உள்ள கிபிர், ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாரா, ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாரா. ஆனால் இந்த மார்க்க கல்வி மட்டும்தான் விதிவிலக்கு. மார்க்க கல்வி படிக்க படிக்க பணிவு வரணும். பணிவு வந்தால் தான் மார்க்க கல்வியை படித்திருக்கின்றான். நான் ஒரு மார்க்க அறிஞன்னு சொல்லி ஒருத்தன் தன்னை மாதிரி முதலமைச்சர் மாதிரி நடந்துக்கிறான் வச்சுக்கணுங்க, அவன் படித்தது மார்க்க கல்வியே கிடையாது. எனக்கு மார்க்க கல்விங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்கின்னு வச்சுக்கிடுங்க, அவன் பணிந்தவனாக தானே இருப்பான். அவன் எப்படி கிபிர் வரும்? நபிகள் நாயகத்தை கிபிர் வந்துச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டாங்களா? அப்படி இல்லையே. பெருமையினால் தனிமைப்படுத்திக்கிட்டாங்களா? அப்படி கிடையாது. அப்போ இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் வந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள் அல்லாஹ் சொல்கிறான், அறிந்தவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம இல்மு நமக்கு முக்கியம், மார்க்க இல்மு முக்கியம். அல்லாஹ் ஹக்கீம், அவன் ஞானமிக்கவன், அவனுக்கு நிகராக ஞானத்தில் யாரும் வந்துட முடியாது. என்றாலும் அல்லாஹ் மனிதர்களாகிய நாம ஹிக்மத் உடையவர்களாக இருக்குன்னு அல்லாஹ் விரும்புகிறான். வமை யூத்தில் ஹிக்மத்த மையஷா, தான் ஆடியோருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கின்றான். ஞானம்னா என்னங்க? ஞானம் சொன்னோம்னா எந்த விஷயத்தை எப்படி சொல்லணும், எந்த இடத்துல சொல்லணும், எப்படி சொன்னால் அது உள்ளங்களில் போய் சேரும், இதுக்கு பேர் தான் ஹிக்மத்து. சிலர் இருப்பாங்க சரியான ஒரு இதுக்கு தான் தீர்வுன்னு சொல்லணும் தெரியும், ஆனால் எந்த இடத்துல சொல்லணும்னு செய்யாது, தெரியாது. அப்போ ஹிக்மத் என்பது வந்து ஒரு விஷயத்தை எந்த இடத்தில் சொல்ல வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செஞ்சால் அது சரியாக இருக்கும் என்பதற்கு பெயர் தான் ஹிக்மத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிகச்சிறந்த ஞானம் உடையவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆன் ஞானமிக்க ஒரு வேதம். அல்லாஹ்வுடைய ஞானம் திருமறை குர்ஆன் நிறைந்து செய்கிறது, காணப்படுகிறது. அப்போ அல்லாஹ் நம்மகிட்ட ஹிக்மத்தை எதிர்பார்க்கின்றான். நாம ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யூத்தில் ஹிக்மத்த மையஷா, தான் நாடியவருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கின்றான். ஒமை யூத்தல் ஹிக்மா, யாருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டு விட்டதோ ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா. இந்த மாதிரி நிறைய அல்லாஹ்வுடைய இஸ்முகளை நாம் தெரிவதன் மூலமாக நம்மகிட்ட மனித பண்புக்கு உட்பட்டு அந்த தன்மை வருவதை மார்க்கம் என்ன செய்து எதிர்பார்க்கிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய இஸ்மை தெரிவதன் நோக்கம். இன்னும் சில இஸ்முக்களை நாம் தெரிவதன் மூலமாக
நம்ம வந்து அல்லாஹ்க்கு அடிமையாக ஆகணும். அந்த இஸ்முடைய தன்மை நம்மகிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, அது அல்லாஹ் மட்டும்தான் அதில் தகுதியானவன், நம்மகிட்ட அது வெளிப்படவே கூடாது. அந்த மாதிரி இது விஷயம் இருக்குது. அது இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பெருமையை காட்டக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை காட்டக்கூடிய விஷயத்தை நம்ம அடிமையாகணும். அபூதாவூத், அஹ்மது, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதா நபியான சொல்லி காட்டுறாங்க, அல் கிப்ரியாவு ரிதாய், பெருமை என்பது என்னுடைய மேலாடை, வல அஸுமத்து இஸாரி, மகத்துவம் என்பது என்னுடைய கீழாடை. பெருமைங்கிறது அல்லாஹ்வுடைய மேலாடை மாதிரி, மகத்துவம் எல்லாம் தன்னை பிரம்மாண்டமாக காட்டிக்கிறது, தன்னை மகத்துவம் மிக்கவனாக. இந்த மனுஷாக தான் முயற்சி பண்ணுறான், விஐபி விவிஐபி, அதுக்கு மேலே தன்னை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒருவராக காட்டு, செல்வாக்கு மிக்கவனாக பெரும் தலைவனாக காட்டுவதற்கு ஒரு மனிதன் நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அலுமத், மகத்துவம் என்பது என்னுடைய கீழாடை, பெருமை என்பது என்னுடைய மேலாடை. ஃபமன் நாஸஅனி வாஹிதம் மின்ஹுமா, இந்த இரண்டில் ஒன்றில் எவன் என்னோடு போட்டிக்கு வருகிறானோ அவனை நான் செய்வேன், நரகத்தில் தூக்கி எறிந்து விடுவேன் என்று அல்லாஹ் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். சஹீஹ் முஸ்லிம்ல 5114வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் இஸ்ஸு இஸாருஹு, கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை, வல் கிப்ரியாவு ரிதாவுஹு, பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை. ஃபமையுனாஸிஉனி, அல்லாஹ் சொல்லினான், இதில் எவன் என்னோடு போட்டிக்கு வருகிறானோ, குறுக்கே வருகிறானோ, அஸப்துஹு, அவனை நான் வேதனை செய்வேன், அவன் நரகத்தில் போய் சேருவான். அதான் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் வைக்கிறதுல கூட என்ன செய்யக்கூடாது, கிப்ரியத்தை காட்டிடக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்ன அஹ்னல் அஸ்மாஇ இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பேர்லேயே ரொம்ப மோசமான பேர் என்ன தெரியுமா, ரஜுலுன் தஸம்மா பி மலிக்கில் அம்லாக், தனக்கு வந்து அரசனுக்கெல்லாம் அரசன் செஞ்சுக்கிறான், பேர் வச்சுக்கிடுவான், ராஜாதி ராஜன், அரசனுக்கெல்லாம் அரசன். நம்மள நிறைய பேர் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஷாஹின் ஷான் பேர் வைப்பாங்க, ஷாத் ஜஹான், உலகத்துக்கே அரசன். அதே மாதிரி ஷாஹுல் ஹமீத், ஹமீத்னா அல்லாஹ் புகழக்கூடியவன், புகழக்கூடியவனுக்கு அரசன். இந்த மாதிரி நம்ம அறியாமல் நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த பேரை என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கணும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த மாதிரி அரசனுக்கெல்லாம் அரசன், நம்ம மலிக்குன்னு சொன்னால் கூட மனித பண்புக்கு உட்பட்டு மலிக்குங்கிற வார்த்தை, மாலிக்குங்கிற வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு. அரசனுக்கெல்லாம் அரசன் யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் தனக்கு பேர் வச்சுக்கிட்டான்னு சொன்னோம்னா அவன் தான் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலேயே பெயர்களில் ரொம்ப மட்டரகமானவன், இழிவுக்குரியவன், நரகத்திற்குரியவன். லா மாலிக்க இல்லல்லா, அல்லாவை தவிர எந்த மாலிக், எந்த அரசனும் என்ன செய்யாது, கிடையாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. வபியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன், எல்லா விஷயங்களுடைய அதிகாரம் யாருடைய கையில் இருக்குது, அல்லாஹ் கிட்ட இருக்குது. நாம ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருப்போம், அதோட யார் தந்தது, அல்லாஹ் தந்தது. 4 கடைக்கு நம்ம முதலாளியாக இருப்போம். அல்லாஹ் மாதிரி முதலாளி யாராக இருக்க முடியுமா? இறைவனை போன்று அதிகாரம் உடையவன் யாரும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி பெயரில் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய இறைவனுடைய பெயரோடு போட்டி போடக்கூடிய அந்த வார்த்தை நம்மிடம் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. புகாரில் 3193, 4975 செய்தியாக பதிவு செய்யப்பட்டு அல்லாஹ் சொல்றானா, கஸ்ஸபனி இப்னு ஆதம் வலம் யகுல்லஹு தாலிக், இந்த மனிதன் என்னை பொய்யென கருதுகின்றான், ஆனால் அது அவனை தகுதியானது கிடையாது, அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அறியாமல் அவன் என்ன செய்கிறான், என்னை பொய்யென கருதுகிறான். ஓ சத்தமணி, என்னை மனிதன் திட்டுகிறான், வலம் யகுன் லஹு தாலிக், அவனுக்கு அது தகுதியானது கிடையாது. ஃபம்மா தக்தீபுஹு இய்யாய, அவன் என்னை எப்படி பொய்யாக்குகிறான் தெரியுமா? மனுஷன் சொல்றானா, லை யுஈதனி கமா பதனி, அல்லாஹ் வந்து என்ன முதல்ல எப்படி படைச்சானோ அந்த மாதிரி திரும்ப நான் மௌத்தா போய் மண்ணா மக்கி போன பிறகு திரும்ப என்ன அல்லாஹ்வால் உயிர்ப்பிக்க முடியாதுன்னு பேசுகிறவன் இருக்கானா இல்லையா? நாத்தியவாதி பேசுகிறான், முஸ்லீம்கள்லேயே பேர் வச்சுக்கிட்டு தெனாவட்டா, செத்த பிறகு எவன்டா கண்டது மாண்டவர் மீண்டதில்லை அப்படிமா, செத்தவன் வந்து திரும்ப என்ன செய்ய முடியாது, உயிர் பெற்று வர முடியாது, அல்லாஹ் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி திமிர்த்தனமாக நாத்தியவாதம் பேசக்கூடியவனா சில இருக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஃபலைஸ அவ்வலுல் ஹல்கி பி அஹ்வன அலைஹி மின் இஆதத்திஹி, அவனை வந்து திரும்ப படைக்கிறதை விட, அதாவது ஃபலைஸ அவ்வலுல் ஹல்கி, அவனை முதலில் படைத்தது இருக்கு பாருங்க, முதல்ல அல்லாஹ் படைச்சது அதை விட ரொம்ப இலகுவானது எனது திரும்ப உயிர்ப்பிச்சு எழுப்புறது. முதல்ல கண்டுபிடிக்க தானே கஷ்டம், அல்லாஹ் எதுவும் கஷ்டம் கிடையாது. ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டா முதல்ல ஒன்றை உருவாக்குவதான் சிரமம், திரும்ப உருவாக்குறது சிரமமா? அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், அவனை வந்து உயிர்ப்பித்து எழுப்புவது, அவனை படைப்பதை விட எனக்கு என்னது எளிதானது. வந்து நம்ம அல்லாஹ் பொய் எனக்கு கருதுறது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை வந்து ஹாலிக்குங்கிற பெயரை விளங்கிட்டாலே அவன் வந்து அழிந்தாலும் திருமணம் செய்து விடுவான், உயிரோடு கொண்டு வந்து விடுவான். யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்,
அவன் உயிரற்றவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை வெளிப்படுத்துவான். வயுஹ்ரிஜுல் மய்யித்த மினல் ஹை, உயிருள்ளவற்றிலிருந்து உயிரற்றவற்றை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றையும் மீது ஆற்றல் மிக்கவன். அப்ப இந்த மாதிரி விஷயம் வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய இஸ்மை தெரிஞ்சுக்கிட்டு எவர்களெல்லாம் நாத்தியவாதியா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி பேச்சுக்களை பேசுறாங்களோ, இவங்க எல்லாமே அல்லாஹ்வுடைய இஸ்முல வந்து வரம்பு மீறக்கூடியவங்க. அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கல, இவங்க நரகத்தனை செய்வாங்க, சந்திப்பாங்க. மௌத்தாரத்துக்குள்ள திருந்தா விட்டார். அதே போன்று அல்லாஹ்வை திட்டுறேனா என்ன? அல்லாஹ் சொல்வான் இத்தஹதல்லாஹு வலதன், அல்லாஹ் வந்து மகனை ஏற்படுத்தி கொண்டான். கிறிஸ்தவர்கள் வந்து ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. யூதர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. மக்கா காஃபிர்கள் மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய பொன் பிள்ளைன்னு சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் இருந்தாங்க, அவங்க ஜின்களை அல்லாஹ்க்கு மனைவின்னாங்க. அப்போ அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் சொல்லினான் வானல் அஹத் அஸ்ஸமத், நான் அஹத், நான் ஒருவன் தனித்தவன், நான் அஸ்ஸமத் தேவையற்றவன். இது அல்லாஹ்க்கு மனைவி தேவையா? அல்லாஹ்க்கு பிள்ளை தேவையா? அல்லாஹ்க்கு வந்து குழந்தை குட்டிகள் தேவையா? இறைவனுக்கு எது தேவை? நமக்கு தேவை. நமக்கு மனைவி இல்லாமல் நாம வாழ முடியாது, நாம இல்லாமல் மனைவி வாழ முடியாது, காசு இல்லாமல் நாம வாழ முடியாது. காசு தேவை. நாம இல்லாமல் காசு இருக்க முடியாதுன்னா நம்ம அதை பாதுகாத்தா தானே காசு இருக்க முடியும். பேங்க்ல போட்டு பாதுகாக்கணும், அல்லது என்ன செய்யணும், பத்திரமா வச்சிருந்தா தானே அந்த காசு வந்து நமக்கு பயனளிக்கும். அப்போ காசுக்கு நம்ம தேவை, நமக்கு காசு தேவை. நமக்கு புள்ள தேவை, பிள்ளைக்கு நம்ம தேவை. நமக்கு மனைவி தேவை, மனைவிக்கு நாம தேவை. நமக்கு குடும்பம் தேவை, குடும்பத்துக்கு நாம தேவை. நம்ம எல்லாம் பிறந்ததுல சாவுற வரைக்கும் நம்ம தேவை உடையவங்களா இருக்கிறோம். அல்லாஹ்க்கு என்ன தேவை? அவன் லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர், அவன் தான் முதலாமவன், அவன் தான் இறுதியானவன். அவன் இறுதிக்கு எண்டு கிடையாது, முதலுக்கும் ஸ்டார்டிங் கிடையாது. அவன் லாஹிர் வல் பாத்தின், அவன் வெளிப்படையானவன், அவன் அந்தரங்கமானவன், அவனுக்கு தெரியாத எதுவும் கிடையாது. வெளிப்படையா உள்ள எல்லாவற்றையும் அவன் அறிகிறான், மறைமுகமா உள்ள எல்லாவற்றையும் அவன் அறிகிறான். என்ன அல்லாஹ்க்கு நீ புள்ள இருக்குன்னு என்ன சொல்ற? அப்ப இது எல்லாம் அல்லாஹ்வுடைய பண்பு என்ன செய்வது? மறுப்பது. அல்லாஹ்க்கு உதவியாளன் இருப்பதாக சொல்வது. அவுலியாக்கள் எல்லாம் வந்து அல்லாஹ் நம்மளை பத்தி என்ன செய்வாங்க? எடுத்து சொல்லுவாங்க. ஏன்பா அந்த அவுலியாட்ட போய் கேட்குற? நம்மளை பத்தி என்ன செய்வார்? அல்லாஹ்ட்ட எடுத்து சொல்லுவாரு. ஏன் ரப்புக்கு வந்து தெரியாத ஒன்றை பத்தி அவன் அலியும் கிடையாதா? அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு எதிரான விஷயங்கள், நம்பிக்கைகளை வந்து அறவே நாம் விலகி கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்லிதான் வானல் அஹத் அஸ்ஸமத் லம் அலித் வலம் ஊலத் வலம் யகுல் லி குஃபுவன் அஹத், நான் ஒருவன், நான் தேவையற்றவன், நான் யாரையும் பெறவும் இல்லை, நான் யாராலும் பெறப்படவும் இல்லை, எனக்கு நிகராக எந்த ஒருவரும் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு புள்ளை இருக்குன்னு மனுஷன் சொல்றான். இது வந்து அவன் என்னை திட்டுகிறான், அல்லாஹ்வை குறைப்படுத்துகிறான். அல்லாஹ் சுப்பூஹுன், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் குத்தூசுன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். நபிகள் நாயகம் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில 3445 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு, லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா இப்ன மரியம், கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகனை வரம்பு மீறி போழ்ந்ததை போன்று நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, வரம்பு மீறி போழ்ந்து விடாதீர்கள். ஆனால் அப்துஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை தான். நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அடிமை. நபிகள்னா அதை நம்மகிட்ட விரும்புகிறாங்க. எந்த சில பண்புகளில் ரப்புங்கிற பண்பு, அதே போன்று அஹதுன் சமதுன், அல்லாஹ் கனியுன், இறைவனுடைய கிபரை காட்டக்கூடிய பண்பு, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை காட்டக்கூடிய பண்புகளில் வந்து நாம் அடிமை ஆயிரும். ஃபைன்னமா ஆனா அபுது, நான் அல்லாஹ்வுடைய அடிமை தான். ஃபகூது அப்துல்லாஹி வ ரசூலு, என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். ஆனால் அந்த பரேலவி கூட என்ன பண்ணிட்டாங்க? ரசூலுல்லாஹ் அஹமது, மீம் இல்லாத அஹமதா, ஐன் இல்லாத அரபான். எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஷிர்க்க செய்கிறாங்க பாருங்க. நபிகள் நாயகம் கஃபார்னு மௌலூதுல, அந்த கஃபார் ஹத்தாயான்னு என்ன செய்கிறாங்க? மௌலூதுல ஓதுறாங்க. ஷாவுல் மீது பாஷாவை அல்லாஹ்க்கு ஈக்குவல் ஆக்குறாங்க. மொய்தீன் அப்துல் காதரை ஹவுசுல் ஆலம்ங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பண்புகளில் வந்து படைப்பினங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்களா இல்லையா? இதை இஸ்லாம் என்ன செய்யல, விரும்பவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அகமதுல 12551 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனிதர் என்ன செய்ய ரசூலாவை பார்த்து, யா சையீதனா வப்ன சையீதினா யா வஹைரனா வப்ன ஹைரனாங்கிறார். எங்கள் தலைவரே, தலைவரின் மகனே, எங்களை சிறந்தவரே, சிறந்தவரின் மகனே. உண்மையிலே ஒரு ஜமாத்துக்கு தலைவராக இருந்தால் வச்சுருங்க, அவர் நம்ம தலைவர்னு கூப்பிடுவோம். எந்த அர்த்தத்தில்? எங்கள் ஜமாத்துக்கு தலைவருங்க அர்த்தத்தில் கூப்பிடுவோம். இது தப்பு கிடையாது. சும்மா இருக்கிற ஒரு ஆளை போய் நாம் புகழ்றோம் வச்சுக்கிடுங்க. யா சையீதனா ஒப்பன சையீதினா, ரசூலாவுடைய தந்தை வந்து தலைவராக இருந்தாங்களா? ரசூல்லா சிறந்தவங்க. ஒப்பன ஹைரினா, எங்கள் சிறந்தவரின் மகனே. அப்போ இது வந்து எங்கள் வண்டி வந்து தடம் புரண்டு போகுது. இந்த மாதிரி வார்த்தைகள் மூலமாக செய்யுதுங்கிற வார்த்தைக்கு சாதாரண ஒரு ஜமாத்துக்கு தலைவர், ஒரு குழுவுக்கு தலைவர் அப்படிங்கிற அர்த்தம் நாடப்படலை. இவர் இதை வந்து இறைவன் எப்படி செய்யுது, அல்லாஹ் தேவையற்றவன்,
எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உடைய அந்த அர்த்தத்தும் செய்யுதுங்கிற வார்த்தை இருக்குது. அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க, அய்யுஹன்னாஸ் மக்களே, அலைக்கும் பி தக்வாக்கும், அல்லாஹ்வை நீங்க இறையச்சத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். லா யஸ்தஹ்வி என்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களுடைய மனோ இச்சையில் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். அன முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், நான் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது, அப்துல்லாஹி வ ரசூலு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர். வல்லாஹி மா உஹிப்பு அன் தர்ஃபஊனி ஃபௌக மன்சிலதி அல்லதி அன்ஸலனி அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் எனக்கு என்ன அந்தஸ்து தந்திருக்கிறானோ அந்த அந்தஸ்தை விட என்னை நீங்கள் உயர்த்துவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை தொழுகை துவா செய்யும் போது பெரிய ஹதீஸு அபூதாவுல 1175 செய்தியா வந்திருக்குது. அல்லாஹ் சொல்லுவாங்களாம், அல்லாஹும்ம அன்த அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த, இறைவா நீதான் அல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது, அன்தல் கனி, நீதான் தேவைகளற்றவன், அஹ்னுல் ஃபுகரா, நாங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள், அடிமைகள். கனிங்கிறது தெரியும் போது அல்லாஹ் கனி, அல்லாஹ் தேவைகளற்றவன், அவனுக்கு எதுவும் தேவை கிடையாது, அவன் சமத், அவன் தேவைகளற்றவன், அவன் சையீத். நாம் என்ன வரணும், நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய தேவை உடையவர்கள், அல்லாஹ்க்கு நாம் அடிமை. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம ஒரு நொடியை கோடியாக பங்கு வைத்தாலும் அந்த நேரம் கூட அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நான் தன்னிச்சை செஞ்சிட முடியாது, செயல்பட்டு விட முடியாது. என்னுடைய பார்வை இயங்குவது இறைவனுடைய உதவியால், என்னுடைய கைகள் இயங்குவது, என்னுடைய செவிப்புதன் கேட்பது, என்னுடைய இரத்தத்தில் ஒவ்வொரு அணுக்களும் ஓடுவது, என்னுடைய இதயம் ஒவ்வொரு வினாடியும் துடிப்பது, என்னுடைய சிறுநீரகம் செயல்படுவது, என்னுடைய கால் இயங்குவது, ஒட்டுமொத்த என்னுடைய உதவியும் என்னுடைய ரப்பை கொண்டு தான் இருக்கிறது. நான் தேவையுடைய ரப்பின் பக்கம் தேவையுடையவன், ரப்பு தேவையற்றவன் அப்படிங்கிற அடிமை தன்மை, அந்த உறுதியான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தை செய்ய வேண்டும், வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சையீதுல் இஸ்திக்ஃபார் சொல்லி தந்தாங்க. சையீதுல் இஸ்திக்ஃபார்னா பாவ மன்னிப்பு துவாக்கள்ல இதுதான் தலையாயது. இதுக்கு மேல ஒரு சிறந்த துவா என்ன செய்யாது, கிடையாது. இந்த ரசூலா சையீதுல் இஸ்திக்ஃபார், சையீதுனா தலைவர், பாவ மன்னிப்பு துவாக்கள்ல இந்த துவாக்கு மேல பெரிய துவா என்ன செய்யாது, கிடையாது. அந்த சையீதுல் இஸ்திக்ஃபார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பண்பை தெரிஞ்சு அதுக்கு சரண்டர் ஆகக்கூடிய அர்த்தம் தான். அல்லாஹ் தான் விரும்புகிறான். சஹீஹுல் புகாரில் 6306வது செய்தி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, சையீதுல் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலையாய துவா, இதுக்கு மேலே சிறந்த துவா உலகத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்லித்தர முடியாது. அது என்ன நாம் சொல்லணுமா, அல்லாஹும்ம அன்த ரப்பி, இறைவா நீ தான் என்னுடைய ரப்பு. ரப்புனா அதுக்கு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம். நம்ம ஒரு படைப்பினத்தை, அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லா படைப்பினங்களையும் படைத்து அதுக்கு ரிஸ்க் என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன, அது எவ்வளோ காலம் இயங்கணும், அதனுடைய கதை எப்போ முடியணும், ஒவ்வொரு வினாடியும் அதனுடைய இயக்கம் எல்லாவற்றையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது தான் யார், ரப்பு. அல்லாஹ் ரப்பு, மற்ற எல்லாமே மஹ்லூக் படைப்பினங்கள். அப்போ அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம அன்த ரப்பி, இறைவன் நீ தான் என்னுடைய இறைவன், லா இலாஹ இல்லா அன்த, அந்த ரப்பு தானே வணக்கத்திற்கு தகுதியானவன், நீ ரப்பா இருக்கிறதுனால உன்னை தவிர வேறு வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை, ஹலக்தனி, நீ தான் என்னை படைத்தாய். இப்போ ரசூல்லா அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லிட்டு, ஆற்றலை சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிட்டு, அந்த பெயரை நாம் தெரிவதன் மூலமாக நம்மிடம் வெளிப்பட வேண்டிய அடிமைத்தனத்தை சொல்றாங்க. வான அபுதுக், இறைவா நான் உன்னுடைய அடிமை, வான அலா அஹதிக், நான் உன்னுடைய வாக்குறுதியின் மீது இருக்கிறேன். அல்லாஹ் இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ் சொன்னபடி நடப்போங்கிற வாக்குறுதி இருக்கு, அது உன்னுடைய வாக்குறுதியின் மீது இருக்கிறேன். வாய்திக், உன்னுடைய வாக்கின் மீதும் நான் இருக்கிறேன். நம்ம அல்லாஹ் இணை வைக்காமல் இருந்தால், அல்லாஹ் சொன்னபடி நடந்தால் நமக்கு சொர்க்கம் தருவான், நரகத்தை விட்டு காப்பாற்றுவான் என்ற வாக்குறுதி இருக்குது. அந்த வாக்குறுதியை நான் நம்புகிறேன். ஆனால் அலா அஹதிக் வாய்திக்க மஸ்தத்தாழ்த்து, என்னால் என்ற அளவுக்கு உன்னிடம் செய்த உடன்படிக்கையிலும் உன்னிடம் அளித்த வாக்குறுதியிலும் நான் உறுதியாக இருக்கிறேன். அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, இறைவா நான் செய்த அனைத்தினுடைய தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். படைப்பினங்களிலே சிறந்த அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ் ரொம்ப தெரிஞ்ச தூதர், அவங்க செஞ்ச பாவத்துக்கு யார்கிட்ட சரணடைகிறாங்க, அல்லாஹ்ட்ட சரணடைகிறாங்க. இறைவா அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்தவற்றை தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆனால் இந்த மார்க்கம் தெரியாத, மார்க்கத்தை சதிக்கக்கூடிய வழிகேடர்கள் அவுலியாக்கிட்ட போய் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் என்ன செய்வாங்க, பாவ மன்னிப்பு தருவாங்க. நீங்கள் உம்ராவுக்கு போனீங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா, மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுடைய கபூரில் போய் நாயகமே நினைச்சீங்க கேளுங்கன்னு அந்த மக்களை எல்லாம் முஷ்ரிக்காக்கக்கூடிய வேலையை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மாதிரி நாம் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வேண்டும் என்று நம்ம சொல்லி தர்றாங்க. அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, இறைவா நான் செய்தவற்றை தீங்கை விட்டு முன்தினம் பாதுகாப்பு தேடுகிறேன். அபூதக பி நிஅமதிக அலைய, இறைவா நீ செய்த அருட்கொடை அனைத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். வ அபூதக பி தம்பி, என்னுடைய பாவத்தையும் முன்தினம் ஒப்புக்கொள்கிறேன்.
யக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக, ஃபைன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர மன்னிக்கக்கூடிய யாரும் கிடையாது. அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறாங்களா இல்லையா? நம்ம எப்படி அல்லாஹ்க்கு அடிமையாகணும்? இது சும்மா நம்ம வார்த்தையில் சொல்றதல்ல, அணு தினமும் ஒவ்வொரு வினாடியும் உள்ளத்துல பதிக்க வேண்டிய நம்பிக்கை, பதிக்க வேண்டிய நம்பிக்கை இருந்தா தான் நம்ம அல்லாஹ் பத்தி விளங்கி இருக்கிறோம். நபிகள் நமக்கு சொல்லி தர்றாங்க, நீங்க அல்லாஹ்க்கு அடிமை ஆயிருங்க. விளங்கி கொண்டோமா? அல்லாஹ் கபீர், அல்லாஹ் மாலிக், இறைவன் தான் அரசன், அல்லாஹ் தான் கபீர் மிகப்பெரியவன், அல்லாஹ் தான் ரப்பு, அல்லாஹ் அவீம் அல்லாஹ் மகத்துவக்குரியவன், அல்லாஹ் அலீம் இறைவன் அறிந்தவன், அல்லாஹ் கஃபார் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கஃபூர் மிக்க மன்னிப்பவன், தவ்வா பாவங்களை மன்னிப்பவன். அல்லாஹ்வுடைய பண்புகளை தெரிய 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 அடிமைத்தனம் கூடிக்கொண்டே போகணும். அடிமைத்தனம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம அல்லாஹ்வுடைய இஸ்மை விளங்குனதுக்கு எந்த ஒரு புண்ணியம் இல்லை. அடிமைத்தனம் கூடுவதுதான் தௌஹீதுடைய உச்சகட்டம். அடிமைத்தனம், நம்ம இறைவனுக்கு அடிமையாக நாம் அந்த பணிவை காட்டுவதுதான் உண்மையான தௌஹீதுடைய அர்த்தம். தௌஹீத்வாதி போஸ்ட் போடுறது கிடையாது. நம்முடைய உள்ளத்தில் நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு அடிமையாக இருக்கிறோம், அல்லாஹ்க்கு பயப்படுறோம், இறைவனுக்கு நாம் அஞ்சுறோம், இதுதாங்க தௌஹீத் கலிமாவுடைய அடிப்படை. உண்மையான மாற்றம் உள்ளத்தில் கல்புல வரணும். நபிகள் நாயகம் எப்படி நம்மளை நாம் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எப்படி சொல்லித் தர்றாங்க பாருங்க. அதாவது சஹீஹுல் புகாரில் 6313வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, பரா இப்னு ஆசிப் அறிவிக்கிறாங்க, நீ உன்னுடைய படுக்கைக்கு போகும்போது, நம்முடைய படுக்கையில் நம்ம கடைசியாக கீழே தலையை வச்சவுடனே அல்லாஹ்ட்ட சொல்லணுமா, நம்ம ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் தான் ஆளினால், அதுதான் உண்மையும் கூட. இது சும்மா நம்ம ஒரு பெருமைக்காண்டி சொல்கிறது இல்லை, புகழுக்காண்டி சொல்கிறது இல்லை, இதுதான் உண்மை. அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், இறைவா என்னுடைய நஃப்ஸை நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். கதை முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ரப்பு, நாம யாரு? அடிமை. இறைவா என்னுடைய நஃப்ஸை நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். ஓ ஃபவ்வல்து அம்ரி இலைக், என்னுடைய எல்லா காரியத்தையும் உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன். ஓ வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக், என்னுடைய முகத்தை உன்னை நான் திருப்பி விட்டேன். ஓ அல்ஜஹது லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை உன்னிடம் நான் சாய்த்து விட்டேன். ரகுபத்தன் வ ரஹபத்தன் இலைக், நான் ஆசை வைப்பதும் நான் அஞ்சுவதும் உன்னிடம்தான். லா மல்ஜ வலா மன்ஜ மின்கை இல்லா இலைக், இறைவா உன்னிடமிருந்து எனக்கு தப்பிக்கும் இடமும் இல்லை, அடைக்கலமும் இல்லை உன்னிடமே தவிர. ஆமன்து பி கிதாபி கல்லதி அன்சல்த, நீ இறக்கி வைத்த வேதத்தை நான் நம்பினேன். வபி நபி கல்லதி அர்சல்த, நீ அனுப்பி வைத்த நபியை நான் நம்பினேன். இந்த வார்த்தையை சொல்லிட்டு மௌத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க. நாக்கில் சொல்றது இல்லை, உள்ளத்தில் அப்படி தெரிஞ்சு இந்த வார்த்தையை சொல்லிட்டு மௌத்தாயிட்டம். ரப்புக்கு நம்ம அடிமைங்கிறத காட்டிட்டோம் இல்லை உள்ளத்தில். ரப்புடைய இறைவாசி, இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன், என்னுடைய எல்லா காரியத்தையும் ஒப்படைத்து விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய உதவி இல்லாமல் நான் எந்த காரியம் செய்ய முடியாது. யா அல்லாஹ், நான் இன்னைக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்ல, என்னுடைய முதுகை உன்னிடம் சாய்த்து விட்டேன்னு சொன்னோம்னா, நான் என்னுடைய ஒவ்வொரு இயக்கமும் உன்னை கொண்டுதான் ரப்பே. உன்னுடைய உதவி இல்லாமல் எதுவும், என்னுடைய இயக்கம் எதுவுமே கிடையாது. என்னுடைய செல்வத்தவோ என்னை காப்பாற்றாது, என்னுடைய பதவி என்னை காப்பாற்றாது, என்னுடைய ஆரோக்கியம் என்னை காப்பாற்றாது, எதுவும் என்னை காப்பாற்றாது. அதெல்லாம் நீ தந்தது என்கின்ற அடிமைத்தனம் அங்கே உள்ளத்திலே ஆணி வேறாக பதிந்து அது நமக்கு வார்த்தையாக வெளிப்பட வேண்டும். தூங்கும்போது கடைசியா இந்த துவாவை ஓதி தூங்குனா, ஃபைன் முத்த, நீ மரணித்து விட்டால் முத்த அலல் ஃபித்ரா, நீ இயற்கை மார்க்கத்தின் மீது மரணிக்கின்றாய். அல்லாஹ்வுடைய பண்பை தெரிய தெரிய அடிமைத்தனம் கூடணும். அடிமையாக ஆவதற்கு அல்லாஹ்விடம் சரணடைவதுதான் ஒவ்வொரு துவாவும். நம்ம அன்றாட ஓதக்கூடிய துவா இருக்கு பாருங்க, எதுக்கு? சும்மா துவா மந்திரமா ஜெபிக்கிறதுக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் நம்ம அல்லாஹ்க்கு அடிமைங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹீஹுல் புகாரில் 6312வது செய்தி தூங்கும்போது ஓதுவாங்க. அவங்க சொல்லி கேட்ட, இதா அவா இலா ஃபிராஷி, நபியர் தன்னுடைய படுக்கைக்கு செல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யா, இறைவா உன்னுடைய பெயரால், அல்லாஹ்ங்கிற பெயரில் தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு, உன்னுடைய பெயரால் நான் மரணிக்கின்றேன், தூங்குகிறேன், நான் உயிர் பெறுவது உன்னை கொண்டுதான், வேற யாரை வச்சும் கிடையாது, எந்த அவுலியா வச்சும் கிடையாது, எந்த மகானை வச்சும் கிடையாது, எந்த மலக்க வச்சும் கிடையாது, எந்த நபியை வச்சும் கிடையாது. ஆளினால் அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் ரப்பு. இதை நபிகளை நமக்கு சொல்லி தர்றாங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யா, தூங்கி எழுந்திருக்கும் போது, வைதா காம, எழுந்திருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், நாங்கள் மௌத்தா போன பிறகு, தூங்கின பிறகு எங்களுக்கு உயிர் தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனிடமே நாங்கள் திரும்பி செல்லவிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அல்லாஹ்க்கு அடிமைப்படுவது நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய கிப்ரியத், பெருமையை காட்டக்கூடிய பண்புகள், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை காட்டக்கூடிய பண்புகள், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை காட்டக்கூடிய பண்புகள்,
அல்லாஹ்வுடைய மன்னிப்பை காட்டக்கூடிய பண்புகள்லாம் வர 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 நாம் வந்து அல்லாஹ்க்கு அடிமையாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டவுடனே பாயித் பைனி ஓதும், வஜ்ஜஹத்து ஓதும். இந்த வஜ்ஜஹத்தில் எல்லாமே அடிமைத்தனம் தான். அடிமை, நம்ம அல்லாஹ்க்கு அடிமைங்கிறது ஒப்புக்கொள்றது. இதுதான் தௌஹீதுடைய நம்பிக்கை. நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்தி ஹனீஃபன், நான் எல்லா ஷிர்கியத்தான கொள்கையை விட்டும் விலகி என்னுடைய முகத்தை வானங்களையும் பூமியையும் படைத்தானே அந்த அல்லாஹ்வை நோக்கி திருப்பி விட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருபோதும் ஷிர்கான காரியம் துணை போக மாட்டேன். எந்த ஷிர்கை நான் செய்ய மாட்டேன், ஷிர்குக்கு துணை செல்ல மாட்டேன், எந்த இணை வைப்பு காரியங்களுக்கும் நான் முகம் காட்ட மாட்டேன். வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத், அல்லாஹ்வுடைய பெயர் ஃபாத்திர், முன்மாதிரி என்று படைப்பவர். ஃபாத்திர ஸமாவாத்தி வல்லல், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி என்று படைத்தவன். அத்தகைய இறைவனை நோக்கி என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன். வமான மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைப்பாளர் ஒருவனாக இல்லை. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் நான் உயிர் வாழ்வதும் நான் சாவதும் அல்லாஹ்வுக்காகத்தான். அகில உலகங்களை படைத்த அல்லாஹ்வுக்காகத்தான். இதை தௌஹீத். நான் உயிர் வாழ்வது யாருக்காக வாழ்கிறேன்? என் இறைவனுக்காக வாழ்கிறேன். நான் சம்பாதிப்பது நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன்? என் இறைவன் சொன்னபடி வாழ வேண்டும் என்றால் எனக்கு சம்பாத்திய அவசியம். அல்லாஹ் சம்பாதிக்க சொல்கிறான். நாம் தூங்குறது எதுக்காக தூங்குறோம்? என்னுடைய இறைவன் சொன்னபடி வாழ வேண்டும் என உடல் ஆரோக்கியம் அவசியம். நான் என்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், அதற்கு நான் தூங்குகிறேன். நான் எதற்கு திருமணம் முடிக்கிறேன்? என் இறைவன் சொன்னபடி வாழ வேண்டும் என்றால், ஹராமான காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய கற்பை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு என்னுடைய இறைவன் திருமணம் முடிக்க வேண்டும் சொல்கிறான், அதற்காக நான் திருமணம் செய்கிறேன். ஒவ்வொரு விஷயம் அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்காக. நான் என்னுடைய உயிரை கொடுக்கிறேனா அதுவும் அல்லாஹ்வுக்காக. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் இல்லை. வ பிதாலிக உமிர்து, இவ்வாறு தான் நான் ஏவப்பட்டு இருக்கிறேன். அல்லாஹ் நமக்கு அதான் கட்டளையிட்டு இருக்கின்றான். வ அன மினல் முஸ்லிமீன், நான் அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்களில் ஒருவன். அல்லாஹும்ம அன்தல் மலிக், இறைவா நீதான் அரசன், நீதான் அரசன். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது. அன்த ரப்பி, இறைவா நீ ரப்பு. வ அன அப்துக், நான் உன்னுடைய அடிமை. லலம்து நஃப்ஸி, நான் எனக்கு ஏராளமான அநியாயம் செய்து விட்டேன், பாவங்கள் செய்து விட்டேன். வஅதரஃப்து பிதம்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஃபக்ஃபிர்லி துனூபி ஜமீஆ, என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லையா அல்லாஹ், என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு. நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன். வஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாக், எனக்கு நல்ல குணங்களின் பக்கம் வழிகாட்டு. லா யஹ்தி லி அஹ்ஸனிகா இல்லா அன்த, உன்னை தவிர நற்குணங்களுக்கு யாரும் வழிகாட்ட முடியாது. வஸ்ரிஃப் அன்னி செய்யாகா, என்னை தீய குணங்களை விட்டு என்னை திருப்பி விடு. லா யஸ்ரிஃப் அன்னி செய்யாகா இல்லா அன்த, தீய குணங்களை விட்டும் திருப்பக்கூடியவன் உன்னை தவிர யாரும் கிடையாது. லப்பைக், இறைவா உன்னை நோக்கி நான் வந்து விட்டேன். வ சஅதைக், உன்னிடம் ஆஜராகி விட்டேன். வல் கைரு குல்லுஹு ஃபி யதைக், எல்லா நன்மைகளும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. வஷர்ரு லைஸ இலைக், உன்னிடமிருந்து எந்த தீங்கும் கிடையாது. அல்லாஹ் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் ஹிக்மத்தானது, சரியானது. அப்போ அனபிக்க, நான் உன்னை கொண்டுதான் இருக்கின்றேன். வ இலைக்க, உன்னிடம் தான் நான் நாடுகின்றேன். தபாரக்த, இறைவா நீ பாக்கியம் நிறைந்தவன். வ தஆலைத, நீ உயர்ந்தவன். அஸ்தக்ஃபிருக, உன்னிடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன். அதூபு இலைக், இறைவா உன்னிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். நபிகள் நான் எப்படி அடிமைத்தவத்தை வெளிப்படுத்துறாங்க. இவங்க சொல்றான், அவுலியா என்ன செய்வாரா, நீ ஷேக்கிட்ட போய் முரீது வாங்கிட்டோம்னா முரீது கூட்டம் அவர் நம்ம உள்ளத்தை என்ன செய்வாரா, அப்படி மாற்றுவாராம், நேர்வழி காட்டுவாராம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க, இறைவா வஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாக், நல்ல குணங்களுக்கு நீ எனக்கு வழிகாட்டியா அல்லாஹ். லா யஹ்தி லி அஹ்ஸனிகா இல்லா அன்த, உன்னை தவிர நற்குணங்களுக்கு யாரும் வழிகாட்ட முடியாது. தீய குணங்களை விட்டு என்ன நீ திருப்பிடு. நாயகத்தையே அல்லாஹ் திருப்புறான். ஒவ்வொரு படைப்பினங்களுடைய உள்ளம் யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அப்போ நபிகள் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவரை சபித்த கல்வி அலாதீனி, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிலைபெற செய்வாயாக. இந்த கூட்டம் வழிகட்ட ஒரு கூட்டம் சொல்லுது, நீ எங்கள் ஷேக்கிட்ட போய் முரீது வாங்கிட்டு வச்சுக்கிடுவோம், அவர் உன்னுடைய உள்ளத்தை என்ன செய்வார், சரி காட்டவனே. இவங்க அல்லாஹ்வுடைய இஸ்மை வழங்கினவங்களா? அது அல்லாஹ்வுக்கு இணையாக தங்களை காட்டக்கூடிய முஷ்ரிக்கீன்களா? அன்பிற்குரிய சகோதரர்களை, இதை நம்பி சில மக்கள் இந்த போகிறாங்க பாருங்க, அல்லாஹ் காப்பாற்ற பயங்கரமான ஷிர்கில் போய் செஞ்சுக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. நபிகள் நான் சொல்றாங்க, அல்லாஹும்ம லக ரகஅது, இறைவா உனக்கே நான் பணிகிறேன். வபிக ஆமன்து, உன்னையே நான் நம்பிக்கை வைக்கிறேன். வலக அஸ்லம்து, உனக்கே நான் அடிபணிகிறேன். ஹஷஅலக சம்இ வ பஸரி வ முஹி வ அஸமி வ அஸபி, இறைவா என்னுடைய செவிப்புலன்களும் என்னுடைய பார்வையும் என்னுடைய மூளையும் என்னுடைய எலும்புகளும் என்னுடைய நரம்புகளும் உனக்கே பணிகிறது.
அல்லாஹ் தவிர எதுவுமே இல்லை. இது தௌஹீதுடைய அடிப்படை, இது தௌஹீது பேசிக், இதுதான் உண்மையான தௌஹீது கொள்கை. இந்த நம்பிக்கை வருவதுதான் தௌஹீத்வாதி. இதற்காகத்தான் அல்லாஹ் படைத்தான், இதற்காகத்தான் நாம் வாழ வேண்டும், இந்த கொள்கையில் தான் சாக வேண்டும். இந்த நம்பிக்கை வந்தால் தாங்க சரியான நம்பிக்கை, சரியான ஈமான். தான் அல்லாஹ்வுடைய இஸ்மின் மூலமாக தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய இஸ்மை நாம் தெரிவதன் மூலமாக நம்மில் எத்தகைய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்களோ அதற்கு ஒரு சில துளிகளைத்தான் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய இஸ்முக்களிலிருந்து சரியான கொள்கையை அறியக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.